RDX. Reports, debates, exclusives. செய்திகளை முழுமையாகவும் தனித்துவமாகவும் நுட்பமாகவும் வழங்குகிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ், RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு விவாதங்களுக்கான தலைப்பு செய்திகள் என்ன பார்த்திடலாம். டெல்லியில் OPS தனி கட்சியா தாய் கட்சியா? அதிமுகவில் ஒருங்கிணைப்பை எடப்பாடி நிராகரித்ததால் தனி கட்சி தொடங்க முடிவெடுத்த O பன்னீர்செல்வம் அதிமுக பொதுக்குழு நெருங்கும் நிலையில் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்திக்க முகாமிட்ட OPS தனி கட்சி துவங்குவாரா, மீண்டும் தாய் கட்சியில் இணைவாரா என அரசியல் களத்தில் எழும் விவாதம். கூடுதல் தொகுதி கோரிக்கை எப்படி சமாளிக்கும் திமுக? முதலமைச்சரை சந்தித்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை துவக்கிய காங்கிரசின் ஐவர் குழு. திமுகவிடம் 40 தொகுதிகளை கேட்பதென முடிவெடுத்த காங்கிரஸை போலவே மற்ற கட்சிகளும் கூடுதல் தொகுதி கேட்டால் எப்படி கையாளப் போகிறது திமுக? டெல்லியில் OPS தாய் கட்சியா தனி கட்சியா? டெல்லிக்கு எதுக்கு போனாரு நேத்தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அவர் சொந்தமாக ஒரு கட்சியை பதிவு செய்ய போறாரு. பாஜகவோட கூட்டணி வைக்கலாம், அல்லது தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம், அல்லது திமுகவோட கூட்டணி வைக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா. ஆனா காலையில வந்துட்டு இருக்கிற தகவல்கள் என்னன்னா, திரும்பவும் தாய் கழகத்தில் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கூட்டணியை பலப்படுத்துவதற்கு பஞ்சாயத்து செய்வதற்கு அண்ணன் அமித்ஷா இருக்காரு, போய் பார்ப்போம் காலையில 6 மணிக்கு அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். OPS டெல்லி முகாம் குறித்து நம்முடைய RDX ராப் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள பரபரப்பான சூழலில் டெல்லி சென்ற OPS அமித்ஷாவை நேரில் சந்தித்து 20 நிமிடங்கள் பேசியதாக வெளியான தகவல் அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காததாலும், தூத்துக்குடி வந்த பிரதமரை சந்திக்க முடியாமல் போனதாலும் அதிருப்தி அடைந்து NDA கூட்டணியிலிருந்து வெளியேறிய OPS பாஜக தலைமையின் அழைப்பின் பேரிலேயே டெல்லி சென்றதாகவும் கூறப்படுகிறது. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் ஒருங்கிணைப்பு பணிகள் நிறைவடைய வேண்டும் என்றும், அப்படி இல்லாவிட்டால் தாங்கள் எடுக்கும் முடிவை மக்கள் ஏற்கும் நிலைக்கு தங்களை தள்ளிவிட வேண்டாம் என எச்சரித்த OPS அதிமுக உரிமை மீட்பு குழுவை அதிமுக உரிமை மீட்பு கழகமாக பதிவு செய்து கட்சியாக நடத்தப்போவதாகவும் அதிரடியாக அறிவித்தார். இந்நிலையில் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த OPS மேலும் சில நிர்வாகிகள் தமிழக பொறுப்பாளர்களை சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படும் நிலையில், மீண்டும் தாய் கட்சியில் ஐக்கியமாவாரா, தனி கட்சி தொடங்கி கூட்டணியில் இணைவாரா ஆகிய கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய RDX. ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் இல்லாமல் இது ஒன்றுமே நடைபெறாது. அரசியலில் நிரந்தரமாக நண்பர்களும் பகைவர்களும் கிடையாது. அரசியல் எதுவும் நடக்கலாம், நல்லதுக்காக எது வேண்டாலும் செய்வாங்க. சார், இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி ஏன் சார் கிளறீங்க? உறுதியாக டிசம்பர் 15ஆம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு, அதனால இந்த பயனும் இல்லை. நீங்களும் நானும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சரை வந்துடுவார். அவர் அதனாலதான் இவ்வளவு பயம். கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழலை டெல்லியில் தர்மயுத்த நாயகன் வெல்லுமா தர்மம். தலைமகன் கலங்கி நிற்கிறாரு தலைநகர்ல. கொஞ்சம் கூட ஒரு கவலையே இல்லையா அவங்க முகத்துல? இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பேச வரப்போகிறோம், என்ன பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எடிட்டர் மான்டேஜ்லேயே எல்லாத்தையும் கிளப் பண்ணி
யாரோட ரியாக்ஷன் என்ன பதில் என்ன அப்படின்றத ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்ட்கள் இருக்கிற பெருங்கேள்வி என்னன்னு பார்த்தலாம். அந்த क्वेश्चन நம்பர் 1 ப்ளீஸ். பாஜகவை விமர்சித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் மீண்டும் பாஜக பக்கம் போவது ஏன் 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 கௌதமி? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் அந்த விமர்சனம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவர் வந்து விமர்சிச்சு இருந்தாரா அப்படின்றதுலயே எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அவர் வந்து எவ்வளவோ முயற்சித்தாரு. அவருடைய அந்த மீட்டிங்க்கு கூட ஒரு தாழ்மையான ஒரு கடிதம், அதை விட தாழ்மையான ஒரு கடிதம் வெளியாகுமா? நேரடியாக காலில் விழுந்திருக்கலாம் அப்படின்னு பொருள்படக்கூடிய அளவுக்கான வரிகள் கொண்டது அந்த ஒரு கடிதம். அதற்கு அப்புறமாக, அதாவது கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, வேற என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்ற கட்டத்துல தான் அவர் ஒரு முடிவெடுத்து சுயமரியாதை எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பேசினாப்ல. இன்னொன்று, ஓபிஎஸ் மீண்டும் பாஜக பக்கம் போறது ஏன் அப்படின்னா, இந்த முறை அவர் போயிருக்கிறது அவர் கேட்டு போயிருக்காரா இல்ல வந்த அழைப்பின் பால் போயிருக்காரா அப்படின்றதுல இருந்து தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் எனக்கு தெரிந்து நமக்கு கிடைக்கிற தகவல்களும் டெல்லியில இருந்து அழைப்பு வந்து போயிருக்காரு. அதன் அடிப்படையில தான் இந்த பயணமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க அவர் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா இருந்தாரு, அதுக்கப்புறமா கொச்சி போய் அங்கிருந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் டிசம்பர் 15 வந்து ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிசம்பர் 10 வந்து அதற்கு முன்னாடி அதிமுக பொதுக்குழு இருக்கு. ஸோ ஒரு இறுதி கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தையா பாஜக தரப்புல இருந்து பேசப்படுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் வந்து அதிமுகல இருந்து நீங்க தலைகீழ நின்னா கூட, குட்டிக்காரன் அடிச்சா கூட நோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தீர்க்கமா இருக்காரு. இதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன வழிவகையை பாஜகவால செய்ய முடியும், அந்த இடத்தை பாஜகவிற்கு எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரா அப்படின்றதும் எனக்கு இருக்கிற சந்தேகம். இல்ல, இப்போ என்ன நடந்தாலும் ஓபிஎஸ் உள்ளிட்ட யாரையும் சேர்க்க மாட்டோங்கிற எடப்பாடி அவர்களுடைய அந்த அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதை நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இப்போதைக்கு, வேற எந்த வார்த்தை பயன்படுத்த முடியாது. அவரோட நம்பிக்கையை அசைச்சு பார்த்துருக்கு தாவேக்கா நான் நினைக்கிறேன். நான் சொல்றது வந்து தாவேக்காவினுடைய வருகையும் எழுச்சியும் அதிமுகவை விட பாஜகவை பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா திமுக நம்பர் 1 வந்தா கூட 2வது இடத்துல மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையோட ஓட் பெர்சன்டேஜோட ஒரு இடத்துக்கு நம்ம 2026 வந்தோம்னா 2029 அதை வச்சு கூடுதல் எம்பிக்களை பெற முடியுங்கிறது பாஜகவோட எண்ணம். ஆனால் தாவேக்காவோட வருகையும் எழுச்சியும் 2வது இடத்தையாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொடுக்குமாங்கிற ஒரு தயக்கம் அதிமுக கூடாரத்துக்குள்ள திரும்ப அந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. இப்போ பாஜக என்ன சொல்றாங்கன்னா, உங்க உட்கட்சியோட பிரச்சனைக்குள்ள நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா, வலிமையான அதிமுக, ஒன்றுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டும் சேர்ந்தா ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு. ஆனால் டிடிவி தினகரன் வெளில போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளில போயிட்டாரு, அதிமுகவில் மேற்கு நிலத்தில் முக்கியமாக இருந்த செங்கோட்டையன் வெளில போயிட்டாரு, பாமக 2ஆக பிளந்து கிடக்கிறது. அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலமிக்க கட்சிகள்னு சொல்லப்படுறதுல தேமுதிக இன்னும் முடிவெடுக்கல. எல்லாமே பலவீனமாக இருந்தால் குறைந்தபட்சமாக எதை பலப்படுத்த முடியும்? நீங்க பாமக ராமதாஸை திரும்ப கன்வின்ஸ் பண்ணி அன்புமணி ராமதாஸை சேர்த்து வைக்கிற வாய்ப்பு நடக்குமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? தேமுதிக கிட்ட கேட்க போற பெரிய நம்பர் ஆஃப் தொகுதிகள்ல இருந்து குறைச்சுக்க வாய்ப்பு இருக்குமான கஷ்டம். ஆனால் அதிமுகவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு? அதிமுக உட்கட்சிக்குள்ள தானே சேர்க்க முடியாது. எடப்பாடிக்கு என்ன சிக்கல்? அதிமுகன்னு என்கிட்ட வந்து நிக்காதீங்க, ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் கூட்டிட்டு வந்து இந்த 2 பேர் நல்லவங்க சேர்த்துங்கன்னு வந்து நிக்காதீங்க. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கினால் டிடிவியோட அமமுக தனி கட்சி, நாங்க ஒரு உள் கூட்டணி எடுத்துக்கிறோம், ஒரு சப் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் எப்படின்னா, அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் கூட்டணியில் இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அமமுகவும் ஓபிஎஸ் கட்சிக்கும் இடம் பிரிச்சு கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அந்த லெவலுக்காவது எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணலாம்னு அமித்ஷா நினைக்கிறார். நீங்க புதிய கட்சிகளை சேர்த்து கூட்டணியை வலுப்படுத்துவதை விட ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை தக்க வைக்கிறதுங்கிறது பாஜகவுக்கு ஒரு எளிதான விஷயம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் ஒரு புது கட்சி தொடங்குறார், அந்த புது கட்சிக்கு ஒரு 4 தொகுதி 5 தொகுதி, டிடிவி தினகரனுக்கு ஒரு 4 தொகுதி 5 தொகுதினா 10 தொகுதியை சேர்த்தோம்னா தென் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு பிஜேபி ஒரு கால் எடுத்தால் நீங்க திரும்ப அதிமுக நுழைய முடியாது, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி உங்க கதை சாத்திட்டாரு, இப்போ உங்க ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஓபிஎஸ் இடம் இருக்கிற ஆப்ஷன் தனி கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இந்த பார்வை, இந்த கதை நல்லா இருக்கா? இந்த கதை நல்லா இருக்கா முதல்ல சொல்லுங்க. இல்ல இதுல கதை நல்லா இல்லைன்னா நான் வேற கதை சொல்றேன். நான் ஒரு கதை சொல்லட்டா? Yes. எஸ்
என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்க போறார். நேற்று டெல்லி பயணம் அப்படின்னே நம்ம நேற்று ஷோலேயே பேசினது அந்த இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பு குழுவா இருக்கிறது கட்சியா கழகமா மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் நம்ம பேசியிருந்தோம். நீங்க சொல்ற மாதிரி என்டிஏக்குள்ள போறதாக இருந்திருந்தாலோ அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இருந்ததா செங்கோட்டையனவே அந்த பக்கம் விட்டுருப்பாங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. அதை அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்கிட்டாரு, டிடிவி அவர்களுக்கும் தனி கட்சி இருக்கு அப்படின்னா அவங்க ஏன் ஏன்னா டிடிவி திரும்ப என்ன சொல்றாரு, அங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னா அந்த பேச்சுக்கே இடமில்லைன்றது அவரோட ஸ்டாண்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணியில டிடிவி அவர்கள் அங்க போய் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நான் சந்தேகப்படுறேன். அடுத்ததா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு விஷயத்துல செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தனி கட்சி அளவுக்கு போற அளவுக்கான ஸ்பேஸோ டைமோ அங்க இல்ல. செங்கோட்டையனை வெளியேற்றிட்டாங்க. செங்கோட்டையன் பாஜகவில் அக்கோமடேட் ஆக விரும்பல. ஒன்றுபட்ட அதிமுகங்கிற புள்ளியில நாங்க போய் எடப்பாடிட்ட பேச முடியாதுன்னு பாஜக கை கழுவிட்டாங்க. நாம இப்ப ஓபிஎஸ்சியும் டிடிவியும் பேசிட்டு இருக்கிறது திரும்ப அவங்களை அதிமுகல சேர்க்கிற புள்ளியில இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு வாய்ப்பே எடப்பாடி. அதான் நானும் சொல்றேன், எடப்பாடி அவர்கள் நோ சொல்லிட்டாரு, அதிமுக ஆப்ஷன் அங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. தனி கட்சி துவங்கி என்டிஏக்குள்ள அவங்க அதுக்குள்ள அவங்கள அடக்க முடியுமா அப்படின்றதா. அதற்குமே எடப்பாடி என்னென்ன கண்டிஷன்ஸை முன்வைப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி டிடிவி அவர்கள் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருல்ல, அப்ப அதையும் எங்க பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிவி கிட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் சொல்றாங்க முதல்ல கூட்டணிக்கு வாங்க, எப்படி நம்ம கூட்டணி ஜெயிக்காது, முதலமைச்சர் வேட்பாளரை பின்னாடி எப்படி நெல்சன் நீங்க பலப்படணும் அப்படின்னு தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குதுன்னு முதல் வரியில சொல்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் நீங்க வாங்கன்னா எந்த வகையிலையுமே டிடிவி அவர்கள் எடப்பாடியின் கரங்களை வலுப்படுத்துறத ஏற்பாரா? இந்த கதையில நம்ம சொன்ன கதையில ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு. என்னன்னா தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வர்றதுல சிக்கல் இருக்கு. ஓபிஎஸும் டிடிவியும் கேட்க போற தொகுதிகளை எடப்பாடி எப்படி கொடுப்பாரு, தொகுதிகள்ல நிறுத்த போற வேட்பாளர்களுக்கு அதிமுக வாக்காளர்கள் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஓட்டு போடுவாங்களா, ஓபிஎஸ் டிடிவியும் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, ஸ்டாலின் ஆட்சி மோசம்னு சொல்லி ஓட்டு கேட்டலாம், அது ஈஸி. எங்க முதலமைச்சரை பாருங்க, எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது இல்ல, தயவு செஞ்சு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓபிஎஸும் டிடிவியும் பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்புறம் இன்னொரு வாய்ப்பு இந்த கதையில நமக்கே இன்னொரு பெரிய முரண் என்னன்னா, எடப்பாடி கூட இணைஞ்சு அதிமுகவை வலுப்படுத்துறதுங்கிற பாயிண்டே இல்லைன்னு ஆயின பிறகு ஓபிஎஸ் தனி கட்சி, டிடிவி ஆல்ரெடி அமமுக வச்சிருக்காருன்னா இந்த ரெண்டு தனி கட்சிகளுக்கான வாய்ப்பும் சூழலும் தமிழ்நாட்டில் இருக்கே. எங்க பக்கம் வாங்கன்னு திமுகவும் தாவேகாவும் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கும்போது எதுக்கு எடப்பாடியை முறைச்சுக்கிட்டே போய் தேஜாக்குள்ள இணையணும்? திமுக வெத்தலை பாக்கு வச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். தாவேகால வச்சு அழைக்கிறாங்களா அப்படின்றது இதுவரைக்கும் முடிவாகல. ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேருக்குமே பொலிட்டிக்கல் டிமாண்ட் ஒரு எலெக்ஷன்ல எங்க இருக்கும்னா எந்த அணிக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் அதிமுக வலிமையடைய வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்ங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில பாஜகவை நோக்கி நகரலாம், தேசிய ஜனநாயகத்தை நோக்கி நம்பர் 1. அல்லது திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், எடப்பாடி கூட சேர முடியாது, அதனால தாவேகா விஜய் தலைமையில போகலான்னு ஆப்ஷன் நம்பர் 2. எடப்பாடியை வீழ்த்த வேண்டும், அதிமுகவை வீழ்க்க வேண்டும், பாஜகவோட எங்களுக்கு போற சிக்கல்னு திமுக கூட வரலாம். அப்போ ரெண்டு தனி கட்சிகள், ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற புள்ளியிலையும் அமமுகவோட தனி கட்சி அடிப்படையிலையும் பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனையும் கூட கழுத்தை நெரிச்சு எங்க கூட தான் வரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ற இடத்துல டெல்லி இருக்காங்கிறதா இந்த தலைப்போட மொத்தமான கேள்வி. ஒரு இடத்துல அந்த அழுத்தம் அந்த பவர் டெல்லிக்கு இல்லைன்னா ஓபிஎஸ் இதுக்காக டெல்லி போறாங்க எப்படி அழுத்த முடியும் நான் கேட்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தருணங்கள்லையும் தர்மயுத்தம் ஆரம்பிச்சு நீங்க பல கட்டங்கள்ல பாருங்களேன், அவர் ஒன்னொன்னையும் டெல்லிக்கு ரிப்போர்ட் பண்றவரா இருந்தார். அவருடைய விசுவாசம் டெல்லியை நோக்கி இருந்ததா பல தருணங்கள்ல விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டது. அப்படி டெல்லி தனக்காக ஏதாவது செய்யும் இல்ல இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க விசுவாசமா இருந்தாருன்னு ஒரு பாயிண்ட் சொல்றீங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நானும் சொல்லல. டெல்லிக்கு அவர் விசுவாசமாக இருந்தாருங்கிற அந்த விமர்சனத்துல
யாருக்கு இல்ல விசுவாசமாக இரட்டை இலை முடக்கப்பட்டப்பவும் சரி, அந்த தொடர்பான வழக்குகள் போதும் சரி, டெல்லி கூட இணக்கமா இருக்கிறதன் மூலமாக தனக்கு சாதகமான தீர்ப்புகளை டெல்லி பெற்றுத்தரும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில இல்லம்மா, இருந்தார். நான் அந்த டெல்லி நீங்க யார சொல்றீங்க? டெல்லி நீங்க யார முதலமைச்சர் சொல்றீங்களோ அது அவங்கள தான் நானும் சொல்றேன். அப்ப அவங்க நான் வந்து மோடியும் அமித்ஷாவையும் சொல்றீங்க, நான் முடிவு பண்ணிக்கிறேன். மோடி அமித்ஷாவை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மோடி அமித்ஷாவும் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய மூத்த குடி ஒரு முன்னாள் முதலமைச்சர் கெஞ்சி கேட்காத குறையா லெட்டர் எழுதும் போது அந்த லெட்டரை பார்க்க கூட வழி இல்லாம நைனா நாகேந்திரன் அந்த மெசேஜ் எனக்கு வரலன்னு பொய் சொல்றாரு. இவ்வளவு ஹியூமிலியேஷனுக்கு பிறகும் டெல்லிக்கு அவர் ஏன் போனாருங்கிறதா என் கேள்வி. இல்ல அதான் இவ்வளவு ஹியூமிலியேஷனுக்கு ஆளாயிருக்காரு இல்லையா, இதை தாண்டியும் போயிருக்காரு அப்படின்றப்ப அது கூட்டணிக்குள்ளாக நடந்த விஷயங்கள். இது வந்து அரசியல்ல நீங்க கூட்டணின்னு பார்க்கணும், நட்புன்னு பார்க்கணும். அந்த கூட்டணியில வந்து நடந்த விஷயங்களை இப்போ அவர் வந்து போயிருக்கிறது எனக்கு தெரிந்து ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நட்பின் அடிப்படையில் போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட பார்வை. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படி டிடிவி அவர்களுக்கு எடப்பாடி அவர்கள் கரங்கள் பலம் பெற்றுவிடக்கூடாது அப்படின்றது ஒரே குறிக்கோளோ, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் தனக்கான இடம் அப்படின்றது அவருடைய ஒரே குறிக்கோள். ஸோ கடைசியாக டிசம்பர் 15 எப்படியும் ஒரு முடிவெடுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்ற வகையில் தான் அவர் போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். பிரேக்கப் சிச்சுவேஷன்ல கடைசியா ஒரு முறை பேசி பார்ப்போம், திரும்ப ஜாயின் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு. இப்போ என்ன நீ எஸ் சொல்றியா இல்லையா அப்படிங்கிற டோனுக்கு ஓபிஎஸ் நகராருன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இந்த இடத்துல ஓபிஎஸ் தேடி போல நாடி போல பாஜக கூப்பிட்டுருக்காங்க. அது எந்த புள்ளியில் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க டெல்லியில இவர் கூப்பிடாம போயிருக்காருன்னு? கூப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் நெல்சன், கூப்பிடாம போயிருக்காருன்னு நான் சொல்லல. கூப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன். ஓபிஎஸ் உடைய வரலாறு ஒன்று இருக்குது, பார்த்தலாம். எடுக்கலாம். எஸ், பார்க்கலாம், போடுங்க. இந்த அரசியல் பயணம் அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து 2001 கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுருவாங்க நினைக்கிறேன், ஒரு ஜம்ப் போடுவாங்க. போட்டியிட்ட முதல் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவர். அதே காலகட்டத்தில் அமைச்சராகவும் டான்சி வழக்கால் ஜெயலலிதா பதவி இழந்த காலத்திலும் முதலமைச்சராக பதவியேற்றார். நீங்க பிலீவ் பண்ண மாட்டீங்க, அந்த 2001 ஓபிஎஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிற அந்த விஷுவல் காட்சிகள் பார்க்கிற போது ஒரு சோஃபால அவர் ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பாரு ஓபிஎஸ். யார் இவரு அப்படின்னு தமிழ்நாடே உத்து பார்த்துச்சு. ஓபிஎஸ் ஆக்சுவலா அதிமுக ஆட்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இதை முதலமைச்சரா பன்னீர்செல்வமா அப்படிங்கிற மாதிரி. அப்போதுதான் தமிழ்நாட்டோட மூளை முடுக்கு எல்லா வீடுகளிலையும் ஓ பன்னீர்செல்வம் முதன்முறையாக எங்க தொகுதியில இருந்து தேனியில அந்த பக்கம் இருந்து எங்க மாவட்டத்தில இருந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னு அந்த பகுதிகளும் தள்ளி நிக்கிறேன், கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். எஸ், செகண்ட் பாயிண்ட். அடுத்ததா பாக்குறோம். ஸ்ட்ரைட்டா 2016க்கு வந்திருக்கோம். டிசம்பர் 5 நள்ளிரவு 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு. அடுத்தது 2017 பிப்ரவரி 5 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசர கூட்டத்தை அடுத்து முதலமைச்சராக சசிகலா அவசர கூட்டத்தில் அடுத்த முதலமைச்சராக சசிகலாவை தேர்வு பண்ணாங்க. ஓபிஎஸ் இருக்கும் போதே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு பத்திக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன். அடுத்ததாக பிப்ரவரி 7 2 தினங்கள்ல ஜெயலலிதா அந்த நினைவிடத்துல சமாதியில தர்ம யுத்தத்தை தொடங்கினார் ஓபிஎஸ். ஒரு 40 நிமிடங்கள் போய் உட்கார்ந்து என்ன சொல்ல போறாரு, அந்த செய்தியாளர் சந்திப்பு என்னவா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மெடிடேஷனுக்காக ஒரு மிகப்பெரிய மாடலாகவே அவர் இருந்தாரு. அவருடைய தியானம் உண்மையிலே ஒரு மிக முக்கியமான அந்த தியான காட்சிகள் நம்ம போட்டிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுத்த காட்சிகளை பார்க்கலாம். எஸ், அடுத்த நாள் பிப்ரவரி 8 ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை கோரி பன்னீர்செல்வம் உண்ணாவிரதம். ரொம்ப டாக்டிக்கான ஒரு பொலிட்டீஷியன் எப்படிங்கிறதுக்கு ஓபிஎஸோட இந்த உண்ணாவிரதம் முக்கியமான ஒன்று. என்ன சொன்னார்னா, ஜெயலலிதாவோட மரணத்துல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிற சந்தேகத்தை போக்குவதற்காகவாவது ஒரு விசாரணை ஆணையம் வேணும், எனக்கு ஒரு நீதி வேணும், எங்க அம்மா இறந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு அவர் அடிச்ச ஸ்டண்ட்டும் அவர் போட்ட ட்விஸ்டும் தமிழ்நாட்டு அரசியல் அவர் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. எஸ், அடுத்ததான் நம்ம பார்க்கிறது 2017 மே மாதம் திண்டுக்கல் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் ஓபிஎஸ் எவ்வளவு திமிர் இருந்தால் நிதியமைச்சர் பதவியை விட்டு தருகிறேன் என்று ஜெயக்குமார் கூறுவார், அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு நேரடியா ஒவ்வொரு அமைச்சரையா பகைக்க ஆரம்பிச்சார். நான் சொல்றேன், அதிமுகவுக்கு தலைமை தாங்க விரும்புகிற ஒருவர், தலைமை தாங்க தகுதியான ஒருவர் எல்லோரையும் அரவணைக்கிற தலைவராக இருக்க வேண்டும், யாரையும் வெளியேற்றுகிற நபராகவோ யாரையும் போட்டியாளராக நினைக்கிறவராகவோ இருக்கக்கூடாது. ஓபிஎஸ் அந்த டைம்ல நிறைய மூத்த தலைவர்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். அடுத்ததா
2017 ஆகஸ்ட் 21 ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் முயற்சியால மீண்டும் அதிமுகல இணைந்தார். துணை முதலமைச்சராக பதவியேற்றார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டார். கட்சி உனக்கு ஆட்சி எனக்கு அப்படின்னு எடப்பாடி பதவியேற்கிறப்ப 2 பேர் கரங்களை வித்யாசாகர் ராவ் இணைத்து வைத்து அந்த ஒரு புகைப்படம் கூட வெளியாகி ஃபேமஸான ஒரு புகைப்படம் இல்ல, இணைந்த கைகள் பிரிந்த கைகள்லாம் ஒண்ணு சேர்த்து வச்ச ஒரு பெருமை வந்து ஆக்சுவலா ஆளுநருக்கு உண்டு. அடுத்ததா 2022 ஜூலை 11 கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி அதிமுக பொதுக்குழுவால கட்சியில இருந்து ஓபிஎஸ் நீக்கம். அந்த பொதுக்குழு 2021 இதுக்கு நடுவுல 2 பேரும் இணைஞ்சு தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் அது பெரிய அளவிலான வெற்றியை பெறல. தேர்தல் தோல்விக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கும் ஓபிஎஸ் காரணம் என கட்சிக்குள்ளேயே புகைய தொடங்கியது. இரட்டை தலைமையால தான் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பையே இழந்தோன்னு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களை பேச வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு எதிரான எல்லா காய்களையும் அவர் நகர்த்திக்கிட்டே போய் ஒரு நல்ல நாளில் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார். நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் கார்டு. மே 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு அதிமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளினார் ஓபிஎஸ். ஒரு ஓபிஎஸோட நீல அகலங்கள் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஹீரோவா அறிமுகமான ஹீரோ, ஒரு அமெரிக்க மாப்பிள்ளைனா ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, ஆனால் ஒரு எம்எல்ஏவா அறிமுகமாகி ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராகி ஜெயலலிதா இருக்கிற போது 2வது இடத்துல இருந்த தலைவராகி அதற்கு பிறகு இறந்த பிறகு முதலமைச்சராகி சசிகலா மாதிரியான ஒரு விசுவாசிக்கே ஒரு ரெபலாகி டெல்லி கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய போர்க்குரல் எழுப்பி திரும்ப வெளில போயிட்டு திரும்ப உள்ள வந்து துணை முதலமைச்சராகி பொருளாளராகி ஏகப்பட்ட பதவிகளை வகித்து ஒரு சுயேட்சையா ஒரு எம்பி எலெக்ஷன்ல நின்று இரட்டை இலை சின்னத்தை தோக்கடிக்க முடியும்னு காண்பிக்கிற அவருடைய பொலிட்டிக்கல் அந்த வேவ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமான ஒன்றும் இல்லை. எப்படியும் இந்த அரசியல் என்னோடது, நான் இங்கே இருந்தே தீர்வேன் அவருடைய அடம் தான் அவரை டெல்லியில் கொண்டு போய் உட்காந்து நிப்பாட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, 2வது பெரும் கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓபிஎஸ்க்கு பாஜக கொடுக்க போகும் அசைன்மெண்ட் என்ன? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய லெவலில் பாஜகவோட தயவை, பாஜக மேலே ஒரு மிகப்பெரிய பக்தியோடு இருக்கிற ஓபிஎஸ்க்கு கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணிக்கு வெளில வந்தாலும் அவர் பாஜகவோட உத்தரவுப்படி தான் நடப்பார்னு தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, என்னன்னா ஒரு கட்டத்தில் சுயமரியாதை முக்கியம்னு வெளியே வந்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி இது கூட்டணியெல்லாம் தாண்டி ஒரு மரியாதை அடிப்படையில் நட்பின் அடிப்படையிலான ஒரு சந்திப்பு அப்படின்றப்போ, அதாவது ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சர்வைவலுக்காக சில விஷயங்களை பண்ணலாம். ஆனால் அதுக்காக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அவர்களுக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லைன்னு பிரிந்ததற்கு பிறகும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் பார்ப்பாரா, இல்லை ஒரு மாற்று கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டாக அவர் செய்வாரா? நீங்கள் சொல்கிறது எப்படி? இல்லை, மாற்று கட்சி நீங்கள் பாஜக ரொம்ப ஈஸியாக தள்ளிட முடியாது. ஒரு ஆளுங்கட்சிக்கு சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு ஆளுங்கட்சியில் யார் மந்திரியாக இருக்கலாம், ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுற கட்சி பாஜக. பாஜகவை இன்னும் ஒரு கட்சின்னு கௌதமி நினைக்கலாம், பாஜகவை இன்னும் ஒரு கட்சின்னு கௌதமி நினைக்கலாம். ஆனால் நான் நினைக்கல. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய வல்லரசாகவோ வலிமையான கட்சியாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யூனியன்ல அவங்க இருக்கிற பவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதியும் யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் தாவேக்கு தான் போனாரு, அதுக்கு முன்னாடி ஏன் டெல்லிக்கு போனாரு? இந்த கேள்விக்கு பதில் நமக்கு வேணும்ல. இல்ல, என்னன்னா செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏன் டிடிவியே கூட பாஜக இதுல ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணுவாங்க. அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குறதுலையோ இல்ல தங்களுக்கான இடத்தை அதிமுகல பெற்று தருவதிலையோ ஏதோ செய்வாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா பாஜகவால எடப்பாடி கிட்டேயே ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றத எடப்பாடி இங்க நிரூபித்து இருக்கிறார். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பலம் நான் கூட்டணியில இருக்கிறோம். அப்ப எடப்பாடி கிட்ட பேசி 2 பேரையும் என்னைக்கோ கட்சிக்குள்ள எடுத்திருக்கலாமே, டிடிவி அவர்களுக்கு என்னன்றது செஞ்சிருக்கலாமே, முடியல இல்லையா? இந்த இடத்துல கௌதமிக்கு டவுட் வரணுங்கிறதுக்காக ஆர்டிஎக்ஸ்ல ஒரு கேள்வி சேர்த்திருக்காங்க. ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற சொல்ல விட மாட்டீங்க எதையும் முழுசா. இல்ல அந்த கேள்வியோட கண்டினியூட்டி தான் கௌதமி. லெட்ஸ் see. பாஜக அழுத்தத்தால் ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்ப்பாரா இபிஎஸ்? எஸ், இப்ப சொல்லுங்க. இல்ல, இந்த அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஓபிஎஸ் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்க உறவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ 2000 நம்ம பார்த்த கிராஃப்ல இருந்து 2017 அதற்கு முன்னாடியும் கூட இருந்திருக்கலாம். தொடர்ந்து இவ்வளவு ஆண்டுகள் இருக்கு, ஒரு 8 வருஷம் இருக்குல்ல. அதையெல்லாம் தாண்டி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தன்னுடைய சுயமரியாதை முக்கியம்னு அவர் வெளியே வராரு. ஏன் அந்த முடிவு ஏன் எடுக்கப்பட்டது? ஏன்னா எதுவுமே அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. அங்க எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு விடாப்படியா நிற்கிறாரு. எதையுமே அதனால் சாதித்து கொள்ள முடியல, பாஜகவாலையும் சரி இவர்களாலேயும் சரி. அப்போ இது நடக்காது அப்படின்னு தெரிந்த ஒரு முடிவு. பாஜகவால ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண முடியும், அது எடப்பாடியா ஓபிஎஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு ஆளை தான் கன்வின்ஸ் பண்ண முடியும்னா
யாரை கன்வின்ஸ் பண்ணுவதற்கான வலிமை பாஜக இல்ல இதுவரைக்கும் இபிஎஸ் அவர்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. அப்போ ஆப்வியஸா உங்க ஆன்சர் தான் என்னோட ஆன்சரும். ஓபிஎஸ் தான் அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஓபிஎஸ் என்னன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த முறை நாங்க இபிஎஸ் கூட போறனால உங்களை சேர்த்துக்க முடியாது, கூட்டணியிலையும் சேர்த்துக்க முடியாது. அதனால நாங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதுதான் ஓபிஎஸ்க்கு பாஜக கொடுக்கிற அசைன்மெண்ட். முந்தின கேள்விக்கான பதில்ங்கிறது நீங்க ஆக்சுவலா ஓபிஎஸ் வந்து எடப்பாடி கூடயும் அதிமுக கூடயும் பாஜக கூடயும் இருக்க விரும்புறாரு. அந்த ஆப்ஷனை இபிஎஸும் கொடுக்கல, பாஜகவும் கொடுக்கல. வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு சும்மா போயிட்டு வாங்க டாடா அப்படின்னு பாஜக சொல்லி அனுப்புற ஆளும் இல்ல, பை பைன்னு சொல்லிட்டு வர்ற ஆளும் இல்ல ஓபிஎஸ். நீங்க பாஜக கூட அதிமுக கூட இருக்க விரும்புறாரு அப்படின்றதே தவறு. அவர் அதிமுகவாக தான் இருக்கணும் அப்படின்றதுல இருக்காரு. அதிமுகக்குள்ளாக நான் இருக்கணும், ஏன்னா அவருடைய தலைமையில் ஆட்சியே நடைபெற்றிருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி எளிமையாக விட்டுட்டு போக முடியும் அப்படின்றது இருக்குல்ல. ஆனா எல்லா முயற்சிகளையும் அவர் எடுத்தாரானா எல்லா வகையிலையும் எல்லா பிரயத்தனங்களையும் அவர் ஓபிஎஸ் மேற்கொண்டார். அதுல நம்ம இல்லன்னே சொல்ல முடியாது. அததாங்க நானும் சொல்றேன், செய்யாத கட்சிக்காக அவங்க சொல்ற அசைன்மெண்ட்டை மட்டும் செஞ்சுட்டு ஓபிஎஸ் உட்கார்ந்திருப்பாரா? அவர் சொன்ன ஒரு கோரிக்கையை உங்களால நிறைவேற்ற முடியல, அப்புறம் இவர் ஏன் செய்யணும்? உங்களை நம்பி ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்க கௌதமி, ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாஜக சொன்னுச்சுன்னு போய் ராமநாதபுரத்துல சுயேட்சையா நிக்கிறாருங்க. பாஜக சொல்லுச்சு நிக்கலங்க, வேற வாய்ப்பு இல்லங்க. எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறவரா நீங்க? ஓ பன்னீர்செல்வத்தோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதா? அது நின்னா தோத்து போயிடும் உங்களுக்கு தெரியும்ல. பரவாயில்ல பாஜக சொன்னாங்க நின்னாரு. அப்படி நின்னவரை கூட்டணியை விட்டு வெளியே அனுப்பியிருக்கு பாஜக. அவங்க திரும்ப கூப்பிடுறாங்க, நீங்க போறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சுயமரியாதை பேசுறீங்க, கரெக்ட்டா? இல்ல அததான் சொன்னேன். இது கூட்டணியில வந்து நீங்க கூட்டணியா பேசுறீங்கன்னா இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அவர் கூட்டணின்ற என்ன முடிவுனே தெரியல. ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க, போய் சந்திச்சிருக்காங்க. இன்னும் முழுமையா யார் யார் சந்திச்சாரு, இபிஎஸ் வந்துட்டாருன்னு உங்களை தூக்கி எறிஞ்ச பாஜக கூப்பிட்டதுக்காக நீங்க டெல்லிக்கு ஃளைட் பிடிச்சு போயிருக்கீங்க இல்லையா? நான் திரும்பவும் ஒரே பதில் தான். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அவர் போயிருக்காரு. இது கூட்டணி சார்ந்தா இல்ல அவர் முடிவு எடுக்க போறாரு. அதற்கு முன்னாடி பாஜக என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறதுக்கா இல்ல ஒரு நட்பின் அடிப்படையிலான மரியாதை அடிப்படையிலான சந்திப்பா அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. யூகங்களின் அடிப்படையிலேயே பேசணும் அப்படின்னா என்னால பேச முடியாது. நீங்க சொல்றதா நானும் சொல்ல வரேன். கூட்டணி இருக்கிறது இல்லைங்கிறத தாண்டி பாஜகவுக்கும் ஓபிஎஸ்க்குமான தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஓபிஎஸ் கேட்கிற ஒண்ணு பாஜகவால செஞ்சு கொடுக்க முடியாம போலாம். ஆனாலும் பாஜக கிட்ட கோச்சுக்கிட்டு வெளியில வர்றதாகவோ பாஜகவை எதிர்க்கிற ஒரு இடத்துலயோ ஓபிஎஸ் இருக்க மாட்டார் நான் சொல்றேன். அதன் அடிப்படையில பார்த்தா ஓபிஎஸ் வெளியில வர்றதா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளில வந்தா கூட அவர் பாஜக வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் செயல்படுவார் நான் சொல்றேன். அது எப்படி தமிழகத்துல 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவை வழிநடத்தியவர், இன்னுமே வெளியே வந்துட்டா கூட பாஜக சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு பாவையாக செயல்படுவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. நீங்க சொல்றீங்க இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏதாவது பேச நீங்க சொல்றதா பதில் சொல்றேன். நான் ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னதுனால தான் நான் போய் தியானம் பண்ணேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டரா சொல்லல. அவர் குருமூர்த்தின்னு ஏதோ குரு நினைச்சு நீங்க நினைக்கிறீங்க இல்ல. அவர் பாஜகவோட பிரதிநிதிங்கிற அடிப்படையில் அவருடைய குரலுக்கு நான் செவிமடுத்தேங்கிற ஓபிஎஸ். அப்போது பாஜக எதை சொன்னாலும் அதை சிறமேற்கொண்டு செய்கிற இடத்தில் ஓபிஎஸ் இருக்காரு. குருமூர்த்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக பாஜக அப்படின்னீங்கன்னா குருமூர்த்தி அவர்கள் பாமக நான் சொல்லலைங்க. அவர் ஓபிஎஸ் ஓட செட் பண்றீங்க. இது மோடி கேக்குறாரு, மோடி வழியா தான் எனக்கு இந்த ஆன்சர்லாம். மோடி டெய்லி பேச முடியாது இல்ல. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்த ஒருத்தருக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா அவரையே உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்துட்டா இன்னுமே பாஜக எந்த பாதையை போட்டு கொடுக்குதோ அந்த பாதையிலேயே பயணிப்பார் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்லுங்க. நான் ஏன் சொல்லவா கட்சி கட்டுப்பாட்டை நான் சொல்றேன். நான் பிகினிங்ல இருந்தே எல்லா வரலாற்றையும் பார்த்து விட்டு தப்பா பேசுறீங்க. நீ உங்களை யார் முதலமைச்சராக்குனது? ஓபிஎஸ் யார் முதலமைச்சராக்குனது? எந்த முறையும் எல்லா டைம்லயும் யார் முதலமைச்சராக? அதிமுக தலைமையில ஆக்குனாங்க. அதிமுக தலைமையில் முதலமைச்சர் ஆக்குற போது கட்சிக்கு விரோதமாக போய் தர்மயுத்தம் உட்கார்ந்தது குருமூர்த்தி சொன்னாருன்னு. அந்த இடத்துல நீங்க அதிமுகவை மீறி பாஜக பேச்சு கேட்டீங்க. நான் முடிக்கிறேன். இல்ல நான் சொல்றேன். அதற்கு பிறகு திரும்ப சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இப்பவும் மோடி சொன்னாரு, அதனால நான் கை கொடுக்கிறேன்னு மோடி சொன்னாருங்கிறதுக்காக திரும்ப சேர்ந்தீங்க. மூணாவது இப்ப திரும்ப அதிமுக இருந்து வெளியில வர்றீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்க சொன்னது எல்லாமே 4வது முறை மக்களவை தேர்தலில் சுயேட்சையா நில்லுங்கன்னாங்க.
கட்சியில முதலமைச்சருக்கு எதிராக நின்னது, கட்சியை விட்டு வெளில போனது, திரும்ப கட்சிக்குள்ள வந்தது, திரும்ப கட்சியை விட்டு வெளில போனது, சுயேட்சையா நின்னது, இது எல்லாமே ஓபிஎஸ் அவராக எடுத்த முடிவு இல்லை. அது பாஜக டெல்லி மேலிடம் சொன்ன முடிவு. ஒரு இடத்துல கூட அவருடைய சுயேட்சையான சுய சிந்தனையான முடிவை ஓபிஎஸ் எடுக்கலைங்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா விதமான உதாரணங்களும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்னால அவரோட ஸ்டேட்மெண்ட்டே ஆதாரமா காமிக்க முடியும். எஸ், அரசியல்ல எல்லா தலைவர்களும் பல சூழல்கள்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் பல தரப்பிலான கருத்துக்களை கேட்பாங்க. நம்ம பாமகலே பிரச்சனைன்றப்போ ராமதாஸ் அவர்களை அத்தனை தலைவர்கள் போய் சந்திச்சாங்க. என்னன்னா நட்பின் அடிப்படையில என்ன நடக்குது அது போன்ற பல கருத்துக்கள் பலங்கிறதே இல்ல. ஒண்ணே ஒண்ணுதான், அது பாஜக தான் நினைத்ததை ஒண்ணே ஒண்ணுதான். பாஜக டெல்லி சொல்றதுக்கு ஆமா போடுறது எதுக்கு ஓபிஎஸ்? இது நான் சொன்ன எல்லாத்துலயுமே டெல்லி என்ன சொன்னுச்சோ ஆமாங்கய்யான் போய் செஞ்சிருக்காரு ஓபிஎஸ். அதாவது சசிகலா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட போகிறார், அதற்காக தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படின்ற கோபத்துல அவர் அதிருப்தியில இருந்தாரு. அதன் வெளிப்பாடாக ஒன்னு செஞ்சாரு. இல்ல, அதுல அந்த முறை தியானமே நான் ஆயிட்டு குருமூர்த்தி சொல்லி தான் பண்ணேன். அவரே சொன்ன பிறகு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஓபிஎஸ் சொல்றாருங்க, நான் ஏன் தியானம் பண்ணேன், நான் ஏன் திரும்ப போய் ஆளுநர் வித்யாதராவ் சேர்ந்தேன்னா அவங்க சொன்னாங்க சேர்ந்தேன். எங்க பாஜக சொன்னாங்க அப்படின்றதுக்காக அவர் உடன்பாடு இல்லாத இல்லனா அவருக்கு ஆகாத ஐயோ இது தவறு அப்படின்ற விஷயத்தை எதையும் அவர் செய்யல. அவரு அதிமுகல இருக்கணும், தான் தலைமை வகிக்கணும், தான் அதுல இருக்கணும் அப்படின்றத அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு பாஜக உதவியதா அப்படின்னா உதவியது, அதை அவர் ஏற்றுக்கொண்டாரு. அந்த விஷயத்துல இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி சாரி நீங்க இன்னைக்கு என்ன கலர் புடவை கட்டு வந்தீங்க நான் கவனிக்கல. நான் திரும்ப பாஜக சொல்லும் போதெல்லாம் ஓபிஎஸ் அவர் சொல்றாருங்க, மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன், மோடி சொல்லி தான் நான் வெளில வந்தேன், ஆகிட்ட குருமூர்த்தி சொல்லி தான் நான் தியானம் பண்ணேன்னு. ஆனா ஓபிஎஸ்ஸே சொன்னா கூட இல்ல இதற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஓபிஎஸ் அவராகவே முடிவெடுத்தார். நான் தோத்துட்டேன் கௌதமி. எஸ், ஜஸ்ட் ஐ அக்செப்ட் மை ஃபெயிலியர். ஓபிஎஸ் அவராகவே எல்லா முடிவும் எடுத்தார். இப்ப கூட அவர் டெல்லிக்கு போயிருக்கிறது. அங்க போய் அந்த டெல்லி பிரதமர் அலுவலகத்தையும் செங்கோட்டையும் பார்க்கிறதுக்காக அவர் டூர் போயிருக்காரு. மொத்தமாக அது பாஜகவினுடைய கிராஃப், அதுல தான் ஓபிஎஸ் செயல்பட்டார் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. I quit கௌதமி. I admit my failure. ஓபிஎஸோட எந்த முடிவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம் கௌதமி. எஸ், ஓபிஎஸ் என்ன முடிவு எடுத்தாலும் நேரிலே அது அவருடைய சொந்த முடிவு. அதற்கும் பாஜகவுக்கும் அதற்கும் டெல்லிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் டெல்லிக்கு பானிபூரி சாப்பிடுவதற்கும் பன்னீர் சிக்ஸ்டி சாப்பிடுறது தான் போயிருக்கிறாரு. ஓகேவா, நீ திருப்தியா போ. நன்றி. நம்ம அடுத்த டாபிக் போலாமா? காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் பற்றியும் கொடுக்கப்பட்ட விருப்ப பட்டியலில் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது பற்றியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது காங்கிரஸ் குழு. ஒரு பக்கம் 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்கிற கழக குரல்களும், இன்னொரு பக்கம் கேரளா புதுச்சேரியை மனதில் வைத்து விஜயுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் பரவி வந்தன. ஆனால் பீகார் தேர்தல் முடிவுகளால் கூடுதல் தொகுதிகள் விஜயுடன் கூட்டணி என்ற இரு பேச்சுக்களும் வலுவிழந்தன. இந்நிலையில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அடங்கிய ஐவர் குழுவை அமைத்த காங்கிரஸ் 40 இடங்களை திமுகவிடம் கேட்டு பெற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் கூடுதல் தொகுதி கோரும் போது அதை திமுக எப்படி கையாளப் போகிறது, பேரம் நடத்தும் இடத்தில் காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் உள்ளனவா ஆகிய கேள்விகளுக்கு விடை தேடுகிறது RDX. இது கை, இந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். எங்க கேட்கணுமோ அங்க கேட்போம். இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கும். வெரி ஹாப்பி. நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஸ்டாலினும் செல்ல பெருந்தகையும் துண்டை போட்டு கூட்டணி கணக்கு பண்றாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல கௌதம். எஸ், முதல் கேள்வி இருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். 200 தொகுதி இலக்கை நிர்ணயித்த திமுக கூட்டணி கட்சிகள் கேட்கும் கூடுதல் தொகுதிகளை கொடுக்குமா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு, அதையும் அப்படி பார்த்துடலாம் நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை அவர்களுடைய அந்த பைக் போட்டு இந்திய காங்கிரஸ் கமிட்டி
தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி, தலைவர் ராகுல் காந்திஜி ஒரு குழு அமைத்திருந்தார்கள். 5 உறுப்பினர் கொண்ட குழு. இந்த தலைவராக லீடர்ஷிப் அண்டர் கிரீஷ் சோடங்கர்ஜி, ஆல் இண்டியா இன்சார்ஜ், எங்களுடைய மாநிலத்தின் பொறுப்பாளர், அவர் தலைமையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது. அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது, கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. தொகுதி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது. காங்கிரஸ் இன்றைக்கு மரியாதை நிமித்தமான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட பல தகவல்கள் வெளியானது. அது தொடர்பாக நம்ம மூத்த செய்தியாளர் இருக்காரு, அவற்றையும் பேசிடலாம் நினைக்கிறேன். நம்மளுடைய மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைந்திருக்கிறார். பாரி வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னாலும் கூட களத்தில் என்ன நடந்துச்சு? இன்றைக்கி முதல் முறையாக 2026 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரஸ் துவங்கியிருக்காங்க. குறிப்பாக திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை துவங்கினதுக்கு பிறகாகத்தான் ஒவ்வொரு கட்சிகளும் துவங்குற நிலையில் காங்கிரஸ் முந்திக்கொண்டு, குறிப்பாக செல்வ பெருந்தகை இத்தகைய சூழலில் அவர் நிர்பந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம், காங்கிரஸுடைய சில மூத்த தலைவர்கள் கூட்டணி ஆட்சினும் அதிகாரத்தில் பங்கு கேட்போனோ திமுகவிற்கு அழுத்தம் கொடுப்பதாக எண்ணி ஒரு விதத்தில் செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் தான் இன்றைக்கி அந்த குழுவே அமைக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த குழு காங்கிரஸ் இவ்வளோ வேகமாக இந்த குழு அமைப்பதற்கு முக்கியமான காரணம், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம 2016 இருக்கட்டும், 11 இருக்கட்டும், அதே போல் 2021 இருக்கட்டும், எந்த இடங்கள்லையுமே எளிதாக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கடைசியாக நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட தன்னோட இறுதியாக, அதாவது நாளைக்கு முடிய போகிற சூழலில் தான் இன்றைக்கி வேட்பாளர் அறிவித்தாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை தொகுதியில் நாள் தான் நாமினேஷன் சொன்னாங்க. அந்த ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவ்வளோ வேகமாக கூட்டணி பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவை இன்றைக்கி முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்ற விதங்கிறது, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த சந்திப்பு இருந்துச்சு அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. ஆனால் அதற்கு முன்னதாகவே நடிகர் விஜயுடன் காங்கிரஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. அதாவது அதுக்கு தான் செல்வ பெருந்தகை வெளில வரப்போ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் எங்களை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் காட்டுறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. காங்கிரஸ் அப்படி ஒரு முடிவு எடுக்குமா அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2021 தேர்தலில் கமலஹாசன் கூட காங்கிரஸ் சேரப்போகிறதாகவும் ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த பேச்சை அதாவது இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கினதுலையும் இந்த பேச்சை துவங்கினதுலையும் காங்கிரஸோட பங்குங்கிறது பெரும் பங்காக இருந்துச்சு. அவங்க சொல்லக்கூடிய இந்த 40 தொகுதிகள் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அந்த 40 தொகுதிகள் கேட்க போகிறோங்கிறத காங்கிரஸ்காரங்க கிளப்பி போட்டது தான், வெளியாட்கள்லாம் இல்லை. 40 தொகுதியில் எதுன்னு நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம், அது தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம், விரைவில் பேசுவோம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பேசுவீங்க, யார்கிட்ட பேசுவீங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கட்டும். ஏன்னா டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஜனவரி மாதம் தான் அறிவிக்கப்படுவதாக திமுக சார்பு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க யாரை போய் பார்க்க போகிறாங்க, எதுக்கு போய் கூட்டணியை போய் இன்னைக்கே போய் அதை நிர்பந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, செல்வ பிரதிநிதிக்கு அடிப்படையில் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அதாவது அவரை ஒரு தனி அணியாகவும் ஒட்டுமொத்த கட்சியே வேறு அணியாகவும் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அணிகளாக நிறையா இருப்பாங்க. அங்கே கட்சி தொண்டர்களை விட தலைவர்கள் ரொம்ப அதிகம். அணிகளாக நிறைய அணிகள் இருப்பாங்க. அந்த அணிகள் எல்லாம் சேர்ந்து தலைமைக்கு, அதாவது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக போய் டெல்லியில் போய் ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, டெல்லியில் போய் மனு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தனக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் திமுகவுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கி இந்த 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து அவர்கள் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. இன்னும் அதற்கான தேவை கூட ஏற்படுத்தலை. ஏன்னா காங்கிரஸில் அடிப்படை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை பேசிக்கிறது பெரிய விஷயம். யாருக்கு எத்தனை சீட்டு, யாருக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒரு விஷயம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது 2026 காங்கிரஸ் கூட திமுக கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்கிறத விட முக்கியமான ஒன்று, செல்வ பெருந்தகையை டார்கெட் பண்ணணும். செல்வ பெருந்தகை திமுகவோட நெருங்கி இருக்கிறாரு. செல்வ பெருந்தகையை டார்கெட் பண்ணுறதுக்காகவே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை மற்ற எல்லா காங்கிரஸ் அணிகளும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இன்னைக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பை அரேஞ்ச் பண்ணிடுவோன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் மீட்டை செல்வ பெருந்தகை அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்னதான் 2026 வரைக்கும் நான் தான் காங்கிரஸினுடைய தலைவர் அப்படின்னு நிலைநிறுத்துகிற ஒரே ஒரு காரணமாகவும் திமுகவுடன் தான் நம்ம கூட்டணி அமைய போகிறோம், அந்த கூட்டணியவே நான் தான் பேச போகிறேன், என்கிட்ட தான் நீங்கள் சீட்டு கேட்கணுங்கிறத வந்து காங்கிரஸ்காரர்களுக்காகவே இந்த கூட்டணியை அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை செல்வபிரந்தை உருவாக்கியிருக்காரு. இது வந்து பொதுமக்களுக்காகவோ திமுகவோ இல்லை, காங்கிரஸ்காரர்களுக்கு தான் யார் என்பது காட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்டது தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் செல்வபிரந்தை இல்லை அப்படின்னா நேரடியாக திமுக கிட்டே போய் சீட் கேட்பாங்க. திமுகவோட முக்கியமான ஆளாக செல்வபிரந்தை அப்படின்னு தன்னை கருதுறதுனால நான் தான் திமுகவுக்கு வலதுகை அப்படிங்கிறத காட்டுறதுனால நீ செல்வபிரந்தை இது அமைச்சிருக்காரு. இல்லைன்னா காங்கிரஸ்காரங்க நேரடியாக காங்கிரஸோட தலைமையை கேட்க மாட்டாங்க, நேரடியாக திமுக போய் கேட்பாங்க, எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க, சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க முன்னணி தலைவர்களை கடந்த காலத்தில் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் செல்வபிரந்தை வந்ததுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய தடங்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா தன்னை மீறி திமுக தலைமைகிட்ட யாரும் நெருங்கிட முடியாதுன்னு செல்வபிரந்தை நம்புறாரு. அதனால தான் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை தவிர இதனால் எந்த ஒரு பயனும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்க போறது இல்லைங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவருக்குமே நல்லா தெரிஞ்சது நெல்சன். ஆக்சுவலா கூட்டணி தொகுதிகள் அதிகம் கேட்கறாங்க காங்கிரஸ், நெருக்கடி திமுகவுக்கான கௌதமி தலைப்பு வச்சுட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது நெருக்கடி காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் தொகுதிகளை கேட்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. நன்றி கார்த்திக். செல்வபிரந்தை நன்றி 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 நன்றி. கடைசியா சொல்லி முடிச்சாரு பாத்தீங்களா, செல்வபிரந்தைக்கு அப்படின்னு ஒரு பஞ்சோட தான் முடிக்கிறாரு. எஸ் நம்ம பேக் டு டாபிக் வரலாம். ஆமா, அடுத்ததா ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை பார்த்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். 40 தொகுதிகளை கேட்கும் அளவிற்கு வேற வலிமையோடு இருக்கிறதா காங்கிரஸ்? எனக்கு இந்த 40 தொகுதின்றாங்கல்ல, இப்போ பாரியும் சொன்னாப்ல 40 தொகுதிக்கு அவங்க நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு லிஸ்டே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த 40 தொகுதி, எந்த 40 தொகுதியில காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்காங்க? 40 தொகுதிகளை கேட்பதற்கு வலிமையெல்லாம் வேணாம், வாய் இருந்தா போதும். 40 நம்ம 80 கூட கேட்கலாம், ஆனா அவங்க கொடுப்பாங்களாங்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதிகள் இல்லாம கூடுதலாக அவங்க 40 தொகுதிகள் இதையெல்லாம் கேட்கலாம். 2024 மக்களவைத் தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி, அவங்க பல இடங்களில் கணிசமான வாக்குகளை எம்எல்ஏ கான்ஸ்டன்சியா 2024 ரிசல்ட்டை நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னா சில டீடைல்ஸ் நமக்கு கிடைக்குது. அதன் அடிப்படையில் ஒரு பரவலாக்கப்பட்டிருக்கிற ஒரு 40 தொகுதி லிஸ்ட் நம்மள்ட்ட இருக்கு. அந்த லிஸ்ட் ரெடியா இருக்கா? போறோமா? போலாம். எஸ் கௌதமி. சோ இந்த தொகுதிகளை தான் கேட்கணும்னு காங்கிரஸ் மனசுல வச்சிருக்காங்க. இல்ல, இந்த நம்ம இதை போட்ட பிறகுதான் இது நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த சின்னம் முதல்ல இருக்கிறதெல்லாம் இப்ப யாருக்கிட்ட தொகுதி இருக்குங்கிறது, திமுகவிடம் காங்கிரஸ் கோரிக்கை தொகுதி பொன்னேரி, வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், சோளிங்கர். இந்த ஈரோடு கிழக்கு மட்டும் 2 இடைத்தேர்தல் சந்திச்சு. EVKS இளங்கோவனுடைய மகன் இறந்த பிறகு EVKS இளங்கோவன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. கடைசியாக நடந்த தேர்தலில் திமுகவை வாங்கிட்டாங்க. உதயமண்டலம், விருத்தாச்சலம், மயிலாடுதுறை, இப்படி நீங்க தூக்கிட்டீங்க அப்படி படிக்கிறது, அறந்தாங்கி, காரைக்குடி, இதெல்லாம் ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிற தொகுதிகள் தான். அதையும் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. சிவகாசி, திருவாடனை, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், இதற்கு பிறகு வர்ற ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி கூட சேர்த்துக்கலாம். இதற்கு பிறகு வர தொகுதிகள் தான் புதுசா அவங்க கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். ஓமலூர், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர், உடுமலைப்பேட்டை, மேலூர், மதுரை மேலூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சென்னை பக்கம் ஆவடி, இது ரொம்ப திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி. எழும்பூர், சென்னைக்குள்ள எழும்பூர் தொகுதி கேட்குறாங்க. அது ஒரு தனி தொகுதி அப்படிங்கிறது கூட. தளி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற தளி தொகுதி, இந்த தொகுதி மேல ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஒரு கண் இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறையில் இருக்கிறாங்க, அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு சொன்ன அவர் வேல்முருகன் வச்சிருக்காரு, இப்போ எம்எல்ஏவா இருக்காரு பண்ருட்டிக்கு, அந்த தொகுதியை கேட்கிறாங்க. கும்பகோணத்துல ஆக்சுவலா இப்போ மேயராக காங்கிரஸை சேர்ந்தவர் இருக்கிறாரு. ஆனா பெரும்பாலும் எஸ், இப்போ அந்த தொகுதியில அவருக்கு வலு சேர்க்கிற வகையில அந்த தொகுதியில காங்கிரஸ் கிளம்புறன்னு கேட்கிறாங்க. அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, திருநெல்வேலியை கேட்கிறாரு. நயினார் நாகேந்திரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற திருநெல்வேலி தொகுதியை காங்கிரஸ் இந்த முறை கேட்கிறாங்க. அப்பாவு அவர்களுடைய தொகுதியான ராதாபுரத்தை கேட்கிறாங்க, பத்மநாபபுரத்தை கேட்கிறாங்க. பாபநாசம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஜவாஹிருல்லா அவர்கள் இருக்கிறாங்க. ஆலங்குடி கேட்கிறாங்க. இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல திருப்பரங்குன்றம், நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம். பூவிருந்தவள்ளி கேட்கிறாங்க. திருச்சி கிழக்கு இனிகோ இறுதிராஜ் அவர்கள் திமுகவில் இருக்கிறாரு, பெரும்பாலும் மைனாரிட்டி வாக்குகள் அந்த இடத்துல அதிகம், அந்த தொகுதியை கேட்கிறாங்க. மதிமுக போட்டியிட்டு வென்றிருக்கிற தனி தொகுதியான வாசுதேவநல்லூர், இந்த தொகுதிகள் எல்லாம் இப்போ திமுக காங்கிரஸ் கேட்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இல்ல என்னன்னா, சென்ற முறை தேர்தலிலே நம்ம கம்மியா 173 தான் போட்டியிடுறோம், திமுகக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த முறை 200 தொகுதிகளை வென்று காட்டணும், அதாவது வெற்றியை அதிகமா பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்துல சொல்றது திமுக கூட்டணி 200ல ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுதான்
தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். இன்னொன்னு, திமுக களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, நாம களம் காணணும், நமக்காக இத்தனை வருஷமா இந்த தொகுதியில நம்ம ஆள் ஒருத்தர் வேலை பார்த்திருப்பார்ல, அவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் திமுகக்குள்ளாக இருந்து ஒலிக்கும்ல. கூட்டணி கட்சிகள் கேட்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி திமுகக்குள்ளேயே அந்த குரல் எழும் பொழுது எப்படி சமாளிக்கும் திமுக? திமுக காங்கிரஸ் சமாளிக்கிட்டோம். காங்கிரஸ் சமாளிக்கிறதே ஒன்று இருக்கு. காங்கிரஸோட ஒரு சேர்மன், ஒரு கமிட்டியோட சேர்மன், ஐ திங்க் அவர் வந்து அவரோட ட்வீட் போடுங்களேன் ஒரு நிமிஷம். பிரவீன் சக்கரவர்த்தி வாசிங்க கௌதமி. Every political party in India spends huge time, manpower, money, okay, public rallies of its leaders. It's deeply ironically that TVK Vijay has the exact opposite. இவர் யாருன்னா ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவோட ப்ரொஃபஷனல்ஸ் காங்கிரஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸோட சேர்மன். கிட்டத்தட்ட எல்லா தகவல்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய ஐபாக் மாதிரியான ஒரு நிறுவனம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஞாபகம். இப்ப அந்த அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த கார்டை திரும்ப போடுங்க. அந்த அண்ணன் என்ன சொல்றாரு, பெரும் கட்சிகள் எல்லாமே மற்ற கட்சிகள்லாம் காசு பணம் எல்லாம் கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய இடத்துல தாவேகாவுக்கு எப்படியாவது கெஞ்சி கூடி அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. தாவேகா அவ்வளவு வலிமையோடு இருக்கிறது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு போட்டிருக்காரு. இவங்க இந்த மாதிரியான நபர்கள் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறாங்களா? இப்போ இந்த ட்வீட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் வியூஸ்க்கு போயிருக்கு. இவருக்கு என்னன்னா, இவரோட ட்விட்டர் ஐடி நல்லா போகணுங்கிறதுக்காக ஆன்லைன்ல தாவேகாவை புகழ்ந்துகிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்தியா கூட்டணி அங்கங்கே செதிலடைஞ்சு உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் செல்ல பெருந்தகை ஒரு 5 பேரை கூட்டு போய் ஸ்டாலினா மரியாதை நிமித்தமாக பார்த்துருக்காரு. இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு தாவேகா விஜய்க்கு புகழ் பாடுறாரு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? உங்களுக்கு வந்து தொகுதியில அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னா அதுக்கும் தாவேகா காரணம். உங்களுக்கு அதிகமா ஷேர் ஆகணும், உங்க ப்ரொஃபைல் ரீச் ஆகணும்னா அதுக்கும் தாவேகா வேணும். எல்லாத்துக்கும் தாவேகா வேணும். ஆனா தாவேகா பக்கம் போனா மட்டும் உடனே புகைச்சல் ஆரம்பிச்சிடும், உடனே விமர்சனங்கள் ஆரம்பிச்சிடும். என்ன கதைன்னு தெரியல. இல்ல, பாரி சொல்றப்ப சொன்னாரு, காங்கிரஸ்குள்ள பல குழுக்கள் இருக்கிறது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. திமுகவுடைய இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்ல மாற்று கட்சியில நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்ல இதுல எதுக்குமே நான் கூட்டணிக்கு இதுல எதுலையுமே நான் வரல அப்படின்னு சில பேர் உள்ள இருக்காங்க அப்படின்றதா பிரச்சனை. நம்ம சொல்ற மாதிரி அவங்க போய் சீட்டை வாங்குறதுல அங்க சண்டை கட்டுறதை தாண்டி தங்களுக்குள்ளாகவே எல்லாரும் சண்டை கட்டிட்டு இருக்காங்க. எப்படி அங்க போய் பேசுவாங்க அப்படின்றதா காங்கிரஸை நம்ம உத்து பார்த்து காங்கிரஸ்ல நீங்க பிரச்சனை தீர்த்துட்டு வாங்க, அப்புறமா நம்ம பேசலாம். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஸ்ட்ரைட்டா பிரவீன் சக்கரவர்த்தி இஸ் ரைட்னு நினைக்கிறேன். நேரடியா திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு நீங்க தாவேகா கூட போகணும். தாவேகாட்ட நீங்க போய் ஒரு 40 தொகுதி கேட்குறீங்க. விஜய் வந்து எது 40? நான் 80 தரேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்ல வேணாம், எங்களுக்கு 40 போதும் நீங்க சொல்லுவீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் நான் விரும்புறேன். அதோட காங்கிரஸுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். எப்படி பீகாரில் பிரதான கட்சிகளை ரொம்ப வலுவா வேலை பார்த்துட்டு இருந்த கட்சிகளை கூட்டணி பங்கீடு, தொகுதி பங்கீடு, எண்ணிக்கைன்னு கேட்டு கடைசி வரைக்கும் அதுக்கு ஒத்துழைக்காம எதிர் வேட்பாளர்கள் எல்லாம் நிறுத்தி அந்த கூட்டணியை துவம்சம் பண்ணதுல காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இடம் உண்டோ, அந்த இடத்தை தமிழ்நாட்டுல செய்யறதுக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸ்ல சில சக்திகள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செல்ல பெருந்தகை அது நடந்துடக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். 2026 காங்கிரஸ் தாவேகாவுக்கு போகணும். காங்கிரஸ் தாவேகாவுக்கு உண்மையிலேயே மக்கள் யார் பக்கம் இருக்காங்கிறத நிரூபிக்கணும். ஒரு சதவீதத்தையும் முக்கியமா திமுக இந்த முறை கருதுது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் விட்டு விட கூடாதுன்றதுல அவங்களும் கவனமா இருப்பாங்க. ஏதோ காங்கிரஸ் திமுக விட போது நான் சொல்லல. திமுக காங்கிரஸ் துரத்துறாங்க நான் சொல்லல. திமுக காங்கிரஸ் துரத்துறாங்க நான் சொல்லல. காங்கிரஸுக்கு வெளில போற ஆர்வம் இருந்தா விடுங்க. போனா தோல்வி திமுகவுக்கு உறுதியா பரவாயில்லைங்க. நானு காங்கிரஸ் போட்டு காங்கிரஸ் விருப்பம் விடுங்க. நீங்க ஏன் ஒரு கூண்டுக்குள்ள கிளிய வளர்க்குறீங்க? திறந்து விடுங்க, அது பறந்து போகும். பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமா நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நாமளும் அடுத்த தலைப்பை தேர்வு செய்யலாம். மற்றொரு நாள் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.